இப்போது நம்ம சபையில் சிலர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நீ ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் நரகம். சொல்லுங்கள், ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நரகம். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இப்போ பிசாசு ரொம்ப தந்திரமாக வேலை செய்கிறான். எப்படி வேலை செய்கிறான்னா, உங்கள் ஞானஸ்நானம் எடுக்க விட்டுறான். வா 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 எடு 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 எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கனி இல்லாத மரமெல்லாம் என்ன செய்யும்? வெட்டுண்டு. மூளை பாஷை என்ன போட்டிருக்குன்னா, வெட்டுண்டு அடிமட்ட பாதாளத்தில் போடப்படும். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அது ஒரு சடங்கு. ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு சடங்காய் மாறிடுச்சு. கர்த்தருடைய பந்தி எடுக்கிறது ஒரு சடங்காக மாறிடுச்சு. ஆனால் தேவனோட இணைப்பு இல்லை, வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லை. பழைய மனுஷன் சாகலை, தொப்புள் என்ன செய்யப்படலை, அறுக்கப்படலை. ஆனால் ஞானஸ்நானம் வேணும். அதான் சொல்லிட்டேன், ஞானஸ்நானம் வேணுமா, டைமுக்கு வாங்க, சர்ச் ஃப்ரண்ட்டில் உக்காருங்க. இப்போ நான் கண்டிப்பாக தான் இருப்பேன். அதுக்கு மீறி வேணும்னா நான் கொடுத்துட்றேன். அடிமட்ட பாதாளம் தான். ஞானஸ்நானம் எடுத்து எந்த மாற்றம் இல்லை, எந்த கனி இல்லை, அடிமட்ட பாதாளம். சொல்லுங்கள், உண்மை. இப்போ நான் வந்தேன், இந்த சபை ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு, கூட்டத்துக்காக, வருமானத்துக்காக, நான் வாழ்வதற்காக நான் சத்தியத்தை மறைச்சிட்டு ஆசீர்வாதமான வார்த்தைகள், நல்லா ஜோக் அடிக்க தெரியணும், நல்லா சிரிக்க வைக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஒரு பென்ஸ் கார் வச்சுருக்கணும், நல்லா உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, உங்களை நல்லா உற்சாகப்படுத்துகிற நல்ல வசனங்கள் ஏராளமாக இருக்குது. எல்லாம் சொல்லிடலாம். மகனே, ஆண்டவர் சொல்வார், வெட்டி 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 நரகத்தில் ஊழியக்காரனை உள்ள போட்டுருவார். சத்தியத்தை மறைச்சி, பரிசுத்தத்தை பேசாமல், வருகை குறித்து பேசாமல், நியாய தீர்ப்பை குறித்து பேசாமல், கூட்டத்துக்காக வேண்டி கூட்டம் சேர்க்கறதுக்காக பிரசங்கம் பண்ணி உற்சாகப்படுத்தி உலகத்தில் வாழ்வதற்காக ஒரு பிரசங்கம் நடக்குது. இன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஐயோ, இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. கேட்பேன் நான், சண்டே மத்தியானம் சாப்பிட்டு கேட்பேன், நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணான்னு கேட்பேன். போன வாரம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பேசினுக்கிறார் ஒருத்தர். வருகை ஏதாவது ஒன்று ஒரு வார்த்தை கூட வருகை குறித்து இல்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். விசுவாசித்தான், அவன் தேவன் அவனை சீமானாய் மாற்றினார். அதுபோல் இன்றைக்கும் உங்களை சீமானாய் மாற்றுவார். ஆமேனா? ஆடா பாவி, உலகத்துக்காக வாழ்றதுக்கு அந்த வேதம் கொடுத்துருக்கு. நாம் மீட்கப்பட்டு நாம் தேவனுடைய மகிமைக்குள்ள புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமுக்கு பல வாசஸ்தலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம அதுக்குள்ளே போகணும். அல்லேலூயா. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினர் கூட வருவதில்லை. கூடு விட்டு உன் ஆவி போனால் ஒருவரும் கூட வருவதில்லை. தூக்கிட்டா போவேன் வீட்டை. ஆமாம், நகை நட்டு பணம் பேங்க் பேலன்ஸ் எதுவும் வராது. நிர்வாணியாய் வந்தாய் நிர்வாணியாய் போக போகிற. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சபையில் ஜெபம் வச்சா எத்தனை பேர் வராங்க? அதுதான் பறக்கிற கூட்டம். ஆமாம், ரொம்ப அதாவது இந்த காலத்தில் ஊழியங்கள் பரலோகத்தை அப்படியே சாஃப்டாக்கிட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக்கிட்டாங்க, எளிய முறையில் ஆக்கிட்டாங்க. பரலோகம் போகிறதுக்கு இல்லைங்க, இடுக்கமான வாசலாய் பிரவேசிக்கிறவர்கள், கஷ்டங்களும் நஷ்டங்களும். நம்ம சர்ச்சு எம்பளம் டிசைன் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அது பாருங்கள், யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். முட்கிரீடம், வேத வசனம், ஜெபம், இதெல்லாம் இருக்கணும். இதுதான் இருந்தால் தான் நாம் பரிசுத்தமாக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை நீங்கள் பரிசுத்தமாக இருந்து பாருங்கள், வியாதியில் கர்த்தர் அற்புதம் சுகம் கொடுப்பார். நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் உங்கள் வியாதியும் சரியாகும், அடுத்த வியாதியும் சுகமாகும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கிரானாசிட்ட ஜெபம் பண்ணாங்க, என்ன ஒன்று இருக்க போங்க, போய் பாருங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, போங்க, ஒன்றும் நடக்காது. ஏன்? விசுவாசம் உள்ள ஜெபன் பிணியாளிகளை சுகம் உண்டாகும். நானே உன் பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. இப்போ டாக்டர்ஸ் பார்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப சத்தமாக பேசாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இப்போ கூட எனக்கு கோயம்புத்தூரில் என் டாக்டர்ஸ் சொன்னாங்க, ரெஸ்ட் எடுங்க பாஸ்டர், ஒரு ஃபுல் டே நல்லா ரெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்ல மருந்து, நல்லா தூங்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல மருந்து. எங்கே
ரெண்டுமே கிடையாது. நல்லா சாப்பிடுங்க, அதுவும் கிடையாது. ஆண்டவருடைய கிருபையில் வண்டி ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அற்புதம் வேணுமா? கர்த்தர் நிச்சயம் அந்த அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. விபிஎஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க, எலெக்ஷனுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கர்த்தர் நீதி உள்ளவர். நீங்கள் சரியான விதத்திலே ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போடாதவன் தேச துரோகி. மனசு ரொம்ப பாரமாக இருக்கு. இன்னும் சபை பூவும் பிஞ்சியுமா இருக்கிறது. கடைசி காலத்தில் உங்களை வேலை 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 வேலை, அங்கே போகணும் இங்கே போகணும், அதை வாங்க வாங்கணும், கட்டணம் அடைக்கணும். இது பிசாசுடைய தந்துடும். கடனை அடைக்கணும், வட்டியே கொடுக்கணும். ஐயோ இங்கே போ அங்கே போ. ஜபிக்க விட மாட்டான், வேதம் வாசிக்க விட மாட்டான், சபைக்கு வர விட மாட்டான், ஆராதிக்க விட மாட்டான். சபைக்கு வந்தாலும் ஆராதனான்னு கண்ணை மூடிட்டு ஐயோ வட்டி எப்படி கட்டுறதுன்னு தெரியலையே, இன்றைக்கி ஆயிடுச்சு 10ஆம் தேதி கொடுக்கணுமே, இன்றைக்கி ஆயிடுச்சு ஆகலையே, இந்த வியாதி இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, நான் எப்படி பண்ணுவேன் சொல்லி அப்படியே உங்களை அழுத்தி உங்களை துதிக்கவே விட மாட்டான், சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டான். ஆனால் விசுவாசத்தில் இருக்கிறவன் நல்ல கரலை தட்டி ஆராதிப்பான். அல்லேலூயா. நான் அப்படியே பார்ப்பேன், ஏன் உங்களால் கை தட்ட முடியல? கேள்வி கேளுங்க, ஏன் என்னால் கை தட்ட முடியல? இதுதான். ஏன் உங்களால் பாட்டு பாட முடியல? மேட்டர் இதுதான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக, ஆண்டவர் உங்களை வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை விளங்க செய்வாராக. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். இந்த மாதம் வாக்குத்தத்தம் யாத்திராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும், வழியிலே உன்னை காப்பதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஒருவராகிலும் தானாக பரலோக ராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. பிலிப்பு அவன் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சொல்கிறார், நீ புறப்பட்டு நீ என்ன செய், கந்தேகா மந்திரி ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான், நீ அவனோடு என்ன செய், சேர்ந்து கொள். அப்போது அந்த காலத்தில் ஒரு மந்திரி போகிறாருன்னா சைக்கிளில் போவார். அதே மாதிரி இந்த கந்தகா மந்திரி ரதத்தில் வேகமாக போகிறாரு. கர்த்தர் பிலிப்போடு பேசுகிறார், நீ அவனோடு சேர்ந்து கொள். அப்போ பிலிப்பு எப்படி ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். கொண்டு போகப்பட்டு கந்தகா மந்திரிகிட்ட போய் சேர்றார். எப்படி போய் வனாந்தரத்தில் ரோடு இருக்குதா, என்ன NH 65 55 47 தெரியல, வண்டி போகுது, ரதம் வேகமாக போகுது. பிலிப்புவை பார்த்தோன்னே எப்படி ரதம் நின்றுச்சுன்னு என்னை ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். மந்திரி போகிற ஒரு ரதம், ஒரு தேவ மனுஷன் என்று அந்த மந்திரிக்கு தெரியாது. ஆனாலும் தேவ மனுஷன் அங்கே போய் நின்றவனே தூதனை போல் அங்கே தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரர்களை தூதராகவும் அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுங்க, ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். நான் அடிக்கடி எங்கே பைபிள் காலேஜில் டீச் பண்ணாலும், எந்த ஊழியக்கார கூட்டத்திலையும் பேசினாலும் சொல்லுவேன், we are representatives of heavenly kingdom. தேவனுடைய ராஜ்யத்துடைய பிரதிநிதிகள், இயேசுவினுடைய பிரதிநிதிகள். we have the power of attorney. பொது அதிகாரத்தை பெற்ற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சுத்தமான வாழ்க்கை, ஒரே மனைவி, பண ஆசை இல்லாதவர்களாக, இச்சை அடக்கமுள்ளவர்களாக ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். அது தூதர்களுடைய நிறைய ஸ்வாபங்கள் இருக்கிறது. ஆமென். அதெல்லாம் இப்போ போனால் நமக்கு நேரம் இல்லை. ஊழியக்காரர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக வைத்திருக்கிறார். தூதர்களால் அல்ல, தூதர்களை போல கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை கர்த்தர் வைத்தார். மோசையை வைத்து தான் கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த எபிரேயர்களை ஆண்டவர் என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து அடிமைத்தன நுகத்தை கர்த்தர் உடைத்து வெளியே கொண்டு வருகிறார். அதுபோல தான் இந்த நாட்களிலும் ஆண்டவர் இந்த பூமியினுடைய அடிமை வாழ்க்கையை உடைத்து, எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது
மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்து வரும்பொழுது ஊழியக்காரன் போதிக்கப்பட்ட போதனையின்படி காணப்பட்டவர்கள் இந்த ஊழியக்காரர்கள் உங்களுக்கு அங்கே கொண்டு கர்த்தருடைய வருகை நாளை கொண்டு போக முடியாது. கர்த்தருடைய வருகை நாளுக்கு முன்பாக உங்களை ஆயத்தப்படுத்த முடியும். சொல்லுங்க, ஊழியக்காரன் விசுவாசிகளை தேவனிடத்தில் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, ஊழியக்காரர்கள் பலிபீடத்தில் நின்று உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான காரியங்கள், உன்னை மேன்மையாய் வைப்பார், உன்னை தலையாக வைப்பார், உன்னை கர்த்தர் உன் தலையை அலங்காரமாய் அலங்கரிப்பார், உனக்கு கிரீடம் கொடுப்பார், உனக்கு அங்கியை கொடுப்பார், உங்களுக்கு பணம் கொடுப்பார், உன் பிள்ளை கல்யாணம் நடக்கும், நீ வீடு கட்டுவா. இதெல்லாம் என்ன வார்த்தை? இந்த பூமியில வாழ்றதுக்கு வாழ்க்கை. நான் சொன்னேன், பூமியில வாழ்ற வாழ்க்கை நானும் வாழ்ந்துட்டேன். காலையில் 7:30 7:45 பாஸ்டமா இருக்காங்க, 7:45 வீட்டில் இருக்க மாட்டேன். எனக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கல்யாணம், காலையில் 10 மணிக்கு கம்பெனியில் உட்காந்துருக்கிறேன். கடினமாய் உழைத்தோம். ரிக்ரெஷன் என்னன்னு தெரியாது, லீவ்னு என்னன்னு தெரியாது. காய்ச்சல் அடிக்கும், கம்பெனியில் இருப்பேன், வயிறு கடாபடான்னு வீட்டிலே ஒரு 5-6 முறை டாய்லெட் போயிடுவேன். ஆனாலும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். கம்பெனியில் வேலை, பொறுப்பு, உழைச்சோம். கத்தரெல்லாம் கத்திரிக்காது வெண்டைக்காது பைபிள் அது ஒன்றும் தெரியாது. எங்கள் அம்மா கேட்பாங்க, டேய் பைபிள் வாசி. ஒரே ஒரு பதில் வரும், அது கருப்பு அட்டை போட்டது, நான் தொட்டா உள்ள எல்லாம் கருப்பாயிடும். அந்த பாவம் நீ சுமந்துக்கிறீங்களா? போமா. இதுதான். டேய் சாப்பாடுக்காக ஜெபம் பண்றா. ஆமாம், நீங்கள் சும்மா சமைச்சிங்க, ஜெபம் பண்ணி தானே ஜெபம் பண்ணீங்க, சமைச்சிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெபத்துக்கு மேலே ஏன் ஜெபமா? போங்க. அப்படி இருந்த என்னை கர்த்தர் உடைத்து உருவாக்கி கொண்டு வந்தார் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உழைக்கிறவனுக்கும் உண்மையாக இருக்கிறவனுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் தேவையில்லை. அது உலக நீதி. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மழையையும் வெயிலையும் வர்ஷிக்க பண்ணுவார். நீ உண்மையா வேலை செய், பொய் பேசாத, நேர்மையாயிரு. உன்னுடைய தொழிலையும் வேலையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் சொல்ல மாட்டேன். அது உலக நீதி. அது எழுதப்படாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அது உனக்கு வரும். ஆனால் நீ கர்த்தருக்கு உண்மையாயிருந்து, கர்த்தருக்கு பயந்து, தேவ சித்தம் என்னது அறிந்து நீ வேலை செஞ்சினா இந்த பூமியிலும் ஆசீர்வதிப்பட்டிருப்பாய், உனக்கு பரலோகத்திலும் மிகுதியான பலன் இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பார். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உள்ளே வா என்ற சத்தம் கேட்கும். அல்லேலூயா. நீ கடினமாய் வேலை செஞ்சு இயேசு இல்லாமல் இருந்தா உனக்கு பரிதாபம், பரலோகத்துக்கு இடம் இருக்காது. உண்மையாய் உலகத்தில் வேலை செய்யணும், ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தேவ தூதர்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? எதற்காக? நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு, தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பது ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தூதன் தான் ஊழியக்காரர். முன்பாக நான் மிக தாழ்மையோடு சொல்லுகிறேன், நான் ஒரு தூதன் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆனால் கர்த்தர் அழைச்சிருக்கிறார், கர்த்தர் அதை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதற்காக நான் எப்போதும் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு பணத்தை நான் செலவு பண்ணணுன்னா நான் யோசிப்பேன். ஏன்னா எங்களுக்கு வருமானம் இருக்குது, சபையில் வருமானம் கிடையாது. அன்றைக்கி நாங்கள் உலக பிரகாரமான வேலைகளை செஞ்சோம், இதெல்லாம் இடத்த வாங்கி போட்டோம், கட்டடங்களை கட்டினோம், யார்கிட்டையும் காசு வாங்கலை, பில்டிங் ஃபண்டுன்னு ஒருத்தருடையும் கேட்கல. நாங்கள் செலவு பண்ணல, நீங்கள் கொடுத்த 10% தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. மீது 90% கர்த்தர் கொடுத்தது, எனக்கு கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எளிய வாழ்க்கை. ஆனால் ஏன் பணத்தை நானே செலவு பண்ணும் பொழுது யோசிப்பேன், நான் செலவு பண்ணுறது இதுக்கு தகுதியா, இது அவசியமா, இது எதுக்காக நான் கொடுக்குறேன்,
என் மனசாட்சி குத்திச்சுன்னா நான் வேணான்னு சொல்லிட்டு செலவு பண்ண மாட்டேன். வேண்டாம். பல இடத்துக்கு போகிறப்போ, பாஸ்டர் இது வாங்கிங்க பாஸ்டர், அதை வாங்கிங்க பாஸ்டர், இது நோ, என்கிட்ட எல்லாமே இருக்குது. திரும்ப எனக்கு என்ன வேண்டாம், வேறு பொருள் வேண்டாம். இல்லைன்றதுக்காக வேண்டி நாம் கவலைப்படக்கூடாது. இருக்குதே என்று சொல்லி கத்தரை விட்டுறக்கூடாது. ஆமென். அப்போ தேவன் ஒரு தூதரை ஆயத்தம் பண்ணியிருக்கார். எதுக்காக? தான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டால் அதனாலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். இங்க ரட்சிப்பு என்பது 2 காரியங்கள் காணப்படுகிறது. அதாவது ஒரு தாய் பிள்ளையை பெற்று எடுப்பதும், அந்த தாய் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளையை திருமண ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் ஒரு தாயினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாகும். ஒரு புருஷனுடைய கடமை என்னவென்றால், மனைவியை ஆதரித்து வீட்டினுடைய காரியங்களெல்லாம் சந்திக்கப்பட, பணத்தினாலும் பொருளினாலும் மனைவி என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த வேண்டும். நாங்கள் திருமணம் செய்யும் பொழுது பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட வாக்குறுதி கேட்போம். மாப்பிள்ளைகிட்ட கேட்போம், நீ உன் மனைவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், வாழ்விலும் துக்கத்திலும் சுகவினத்திலும் தாழ்விலும் எல்லா நிலையிலும் பிறர் முகம் பாராமல் உன் மனைவியை நேசிப்பாயா? நேசிப்பேன். உன்னுடைய மனைவிக்கு நீ உன்னுடைய ஆஸ்திகளையும் உன்னுடைய சுகத்தையும் உன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து நீ மனைவியை ஆதரிப்பாயா? ஆதரிப்பேன். எல்லாம் நல்லாயிருக்கும். 5 வருஷம் கழிச்சு அந்த அம்மா வரும், என்ன சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? நான் என்னமாச்சு? அவன் வீட்டுக்காரு என்ன சம்பளம் வாங்குறாரு, என்ன செலவு பண்ணுறாரு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கொடுமை பண்ணுறாரு பாஸ்டர், ரொம்ப கொடுமை பண்ணுறாரு பாஸ்டர். அப்படியா? என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பேசுறதில்ல, அமைதியாக இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்கள் மனைவிமார் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உங்களுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மனைவி எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். வாங்க 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 வாங்க. சில பார்த்துருக்குறேன், புருஷன் வீட்டு தட்டுவார், அந்த அம்மா கவுத்து திறக்கும், போவார். இவர் மூஞ்ச பார்க்கணுமே, இந்த அம்மா மூஞ்சில் ஒரு சிரிப்பும் இருக்காது, கம்முன்னு இருக்கும். நான் விசிட்டிங் போகிறப்ப சொல்லுவேன், சிஸ்டர் ஏதாவது தண்ணி விடும், ஐயோ திட்டி போட்டுருவார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பாஸ்டருக்கு ஏதாவது குடிக்க கொடு. நடிப்பு நடிப்பு. இதே சில நாடுகளில் போயிருப்பேன். அவங்க வீட்டில் மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஒரு தேசத்தில் உட்காந்துருந்தேன். நாங்கள் மீட்டிங் கிளம்பிட்டு இருந்தோம். சாயங்காலம் 4 மணிக்கு நாங்கள் வீட்டை விடணும். 3:50க்கெலாம் நான் ரெடியாகி, நான் பொதுவாக அயல்நாட்டில் வந்து நான் அப்படியே வெளியே வரக்கூடாது. ஆனால் நான் சொல்லுவேன், சிஸ்டர் பை 3:50 ஐ வில் பி இன் தி லிவிங் ரூம்ஸ், ரைட்? ஆமாம் வந்துடுங்க, ஓகே, நோ நோ இஷ்யூஸ். புருஷன் 3:50க்கு ஒன்று உள்ளே வராரு, அவசரமாக வராரு. வரும்பொழுதே ஹனி
இந்த அம்மா ஓ மை டார்லிங் கட்டி பிடிச்சி அவங்க சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். இந்த அம்மா 2 வார்த்தை சொல்லுது, தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் மேக்கிங் மை ஹஸ்பண்ட் டு ரீச் ஹோம் சேஃப்லி. இந்த புருஷன் உடனே அடுத்த ஒரு ஜெபம் பண்ணுறார், தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் பிரிங்கிங் மீ ஹோம் சேஃப்லி. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் ப்ரிவிலேஜ் டு மீட் மை வைஃப் அகெயின். என்ன வயசு? இளம வயசு கிடையாது. அந்த ஐயாவுக்கு எப்படி ஒரு 60 வயசு மேலே இருக்கும். இந்த அம்மாவுக்கு ஒரு 52 55 வயசு இருக்கும். கிழவி, நம்ம ஊர் சொன்னோம் கிழவிங்க. நம்ம ஊரில் பார்க்கணுமே, புருஷன் வரப்போ இந்த அம்மா நல்ல பாவம் மாதிரி பார்க்கும். என்ன இப்படி பார்க்குறீங்க? தெரியாது, எங்கே போகிறாரு தெரியாது. இப்படி இருக்கக்கூடாது ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் என்பது ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக. அல்லேலூயா. சில ஐயா அம்மாரு அம்மா அம்மாரு வீட்டில் இருந்தால் ஏன்டா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறானோன்னு வாங்க. வீட்டில் இருந்தால் கொடகடா 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 கொடகடா. ஐயோ 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 ஐயோ, அப்படி இருக்கவே கூடாது. ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக. இந்த நாட்களிலே குடும்பம், தேவன் ஏற்படுத்திய குடும்பத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஒரு வீட்டுக்கு வாசக்கால் வைக்க கிருபை கொடுத்தார். இன்னொரு வீட்டுக்கு போனால் மேலே தளம் போடுறாங்க, வீடு கட்டுறாங்க. அதை முடிச்சுட்டு வந்தால் பாஸ்டர் கார் வாங்கியிருக்கிறோம் நாங்கள். அது பார்த்தா சந்தோஷம். பாஸ்டர் புதுசாக 2 வீலர் வாங்கியிருக்கோம், பார்த்தா சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் கொடுக்குறார். ஆனால் உங்களை வழி நடத்துகிற ஒரு மெய்ப்பனை, அவருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ளுதலாக இருக்க வேண்டும். கை கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்து அதை வளர்த்து அதை திருமணம் செய்வதற்கு ஆயத்தம் பண்ணுகிறது ஒரு தாயினுடைய மிகப்பெரிய வேலை. அல்லேலூயா. அதுபோல ஊழியக்காரர்களாகிய எங்களை கர்த்தர் உங்களை எதற்கு வைத்திருக்கிறார் என்றால், உங்களை மறுபடியும் பிறக்க வைத்து, உங்களை ஆவிக்குரிய ரீதியிலே வசனங்களை போஷித்து, உங்களை மணவாளனை சந்திப்பதற்காக, மணவாட்டியாகிய உங்களை பிரசங்கம் பண்ணுகிற எங்களுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் இல்லை. சிலர் விசுவாசிகளை பரலோகத்தை அனுப்பிடுவாங்க, அவங்க பரலோகம் போக மாட்டாங்க. அவங்க எப்போதும் வழிகாட்டி போர்டாக இருக்கும். மதுரைக்குன்னு ஒரு போர்டு நிற்கும், அங்கே பாருங்க, கோயம்பேடு, பூந்தமல்லி இன்னும் போர்டு இருக்கும். ஆனால் அந்த போர்டு ஒரு நாளும் கோயம்பேடுக்கோ பூந்தமல்லிக்கோ போகாது. அது மற்றவங்களுக்கெல்லாம் வழிகாட்டிகிட்டு இருக்கும், அது போகாது, அது அங்கே தான் கிடக்கும். என்னைக்கா ஒரு நாள் நம்ம ஊர் பிடிசி வந்து டம்னு அடிக்கும்போது அது போத்துரு சாயம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. வழிகாட்டியாக இருக்கிறவர்கள் வழி நடத்துவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முன்னே செல்லும் பொழுது பின்னே வருகிற ஆடாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் இதுதான் சபைகளை கேட்கிறார். உங்களுடைய நான் உங்களுக்கு ஏற்படுத்தின இந்த ஊழியக்காரர்கள், இந்த தூதர்கள் பிரசங்கிக்கிற பிரகாரமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். கை கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் கை கொள்ளாவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதா, வேஸ்ட். வந்தது வேஸ்ட். தேவராஜ்யத்துக்குள்ள இழந்துட்டோம். பாஸ்டர் சொன்னார், ஒன்றும் புரிய மாட்டேங்குத. அதனால தான் 3 குறிப்பு 4 குறிப்பு பேசுகிறோம். அந்த குறிப்பில் ஏதாவது ஒரு குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்கு, அந்த ரட்சிப்பு என்பது அந்த கர்த்தருடைய நாளுக்காக நீங்கள் வாழுகிறது, அதான் ரட்சிப்பு. கடைசி வரியந்தோ அது பின்னால் வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தை ரட்சிக்கப்பட்ட நமக்கு மிக முக்கியம் வாய்ந்தது. நமக்கு தேவைப்பட்டால் கேட்கலாம், தேவைப்பட்டால் கை கொள்ளலாம் என்ற ஒரு விதி விலக்கு நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த மரத்தின் கனியை என்ன செய்யாதீங்க, புசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கூடாதுன்னா கூடாது, செய்யினா செய்யணும். இட்ஸ் நாட் ஆப்ஷன். வேணும்னா சாப்பிடுங்க, வேணான்னா விட்டுருங்க. அப்படியே சொன்னார் ஆண்டவர். சொல்லுங்க, என்ன நீ ஒரு மாதிரி பார்க்குறீங்க? தூக்கம் வருதா? ஒரு இன்டர்வல் விட்டுடலாமா? ஒரு 5 minutes பிரேக். இந்த காக்கா கூட்டம் வெளியே போவோம், கா 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 காக்கான்னு அது மாதிரி ஆகிடும்.
அது மாதிரி கூட நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய கட்டளைகளும் அவருடைய வசனமும் இட்ஸ் நாட் ஆப்ஷன். வேறுனா செய், வேறுனா விட்டுரு. நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஒரு 15 கேள்வி கேட்டு 10 கொடுப்பான், 10க்கு நீ எழுதுனா 10 மார்க். அப்படிலாம் ஆண்டவர் வைக்கல. கட்டாயம் நீ செய்ய வேண்டும். செய்தால் உனக்கு நன்மை, செய்தால் ஆசீர்வாதம், செய்யும் பொழுது உனக்கு மீட்பு உண்டாகும் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அல்லேலூயா. கட்டாயம் செய்ய வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை பவுல் சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், நீங்க ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டால், கை கொண்டால், நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க கை கொள்ளவிட்டால் உங்க விசுவாசம் விருதா. நீங்க எடுத்த ஞானஸ்தானம் விருதா. நீங்க எடுக்கிற கர்த்தருடைய பந்தி விருதா. நீங்க கட்டிட்டு வந்த எல்லாம் வெள்ளை புடவை, வெள்ளை சேலை, வெள்ளை சட்டை, இதெல்லாம் விருதா. ஊழியக்காரன் சொல்றத நாங்களும் அப்படிதான் செஞ்சோம். இன்னைக்கும் எனக்கு மேல இருக்கிற பாஸ்டர் என்ன சொல்றாரு அது அப்படியே. வேண்டானா வேண்டாம், செய்யுங்கன்னா செய்யுங்க. இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க வாழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவராஜ்யத்துக்குள்ள சென்றதானே காலம் சென்றதானே பிரதர் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரதர் ராஜேந்திரன், நாங்களும் அவரும் இணைப்பிரியாத சகோதரர்களாக இருந்தோம். அப்போ அண்ணன் சாகிறதுக்கு ஒரு மாதம் முன்னால் சொன்னாங்க, தம்பி நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் தெரியல தம்பி, தம்பியை பார்த்துங்க, அவன் மகனை ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன், அண்ணே கட்டாயம்னா நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் வந்து பார்ப்பது என்பது என்னால் முடியாது. பிரபு ஃபோன் பண்ணால் கட்டாயம் நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்கை நான் என்ன செய்கிறேன். அப்போ அவர் சில காரியங்களெல்லாம் என்னை கண்டித்து உணர்த்துவார். என்ன தம்பி இப்படி, நம்ம மெசேஜெல்லாம் சிலர்னா நல்லா நிறைய கேட்பார், என் மெசேஜ் கேட்பார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், தம்பி ஒரு காலம் பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக உங்கள் சத்தியத்தை மாற்றிடாதீங்க, நில்லுங்க, பேர் நில்லுங்க, நம்ம பரலோக ராஜ்யத்தில் சந்திப்போம். அப்பப்போ உற்சாகப்படுத்துவார். பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் என்னோட ஆவிக்குரிய தகப்ப அப்படியே அட்டி வாங்கிருங்க, அடிங்க, அடி தான், கொட்டு தான். இப்போ கூட அன்னைக்கு கூட ரொம்ப வலிச்சது. நானும் ராஜனை போய் ஒரு ஆசை போய் என்னன்னு பார்த்துருவோம், தலையை பார்த்துருவோம், அவ்வளோ அட்டிங்க. 1,00,000 ரூபா மாதம் என்னோடய வருமானம் அந்த நாட்களில் 99. அன்றைக்கி 99 இங்கே கிரவுண்டு 70,000 தான். 1,00,000 ரூபா நான் மேலே சம்பாதிச்சேன். அவனுக்கு காணிக்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. குடம்பக்கத்தில் ஹையஸ்ட்டு டயத்து பெயர் நான் தான், ஹையஸ்ட். ஆனாலும் அந்த மனுஷன் அடிப்பாருங்க, பயங்கரமாக அடிப்பார். ஆனால் நீதிமான் கொட்டுகிற ஒவ்வொரு கொட்டும் அது தலையில் எண்ணெயாய் விடுகிறது போல. இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே, நானா சந்தித்தேன் அவங்க வீட்டுக்கு, நானா வர சொன்னேன்? இல்லைங்க. நம்ம சர்ச்சில் கேர்சல் கிடையாது, புது ஆத்மாவில் போய் தேடி போகிறது கிடையாது. ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் ஆத்மாக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை சேர் போடுறோமோ அத்தனை ஆத்மாக்கள், என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஊழியக்காரன் சொல்கிறதை நீங்கள் கடைப்பிடித்தால் நீங்கள் காணான் போய் சேர்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 10:17 வாசிக்கும், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வினாலே விசுவாசம் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்த கேள்வி எதை கேட்கணும்? தேவனுடைய வசனத்தினாலே கேட்கறனால வசனம் வரன்னு சொல்லி உட்காந்து யூடியூப்ல கண்ட குப்பையெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்க ஆவிக்குரிய தகப்பன், உங்களுடைய தூதர் யாரு? அட வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கிறீங்க, சொல்லுங்களேன். உங்களுடைய தூதன் யார்? சொல்றதுக்கே நான் உங்களுக்கு நான் மெய்ப்பனா இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பரவாயில்ல, நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ,
என் வேலை, நான் என் வேலையை செஞ்சுட்டு நான் பரலோகம் போயிடுவேன். ஆனால் கைவிடப்பட்டவங்க சபையில் வந்து அழுகிறத பார்த்தேன் அன்றைக்கி. ஓ மை காட், திரள் கூட்டம் சபையில் வந்து இடித்து அழுகுறாங்க. என் வீட்டில் வந்து கதவு தட்டுறாங்க, ஜன்னலை தட்டுறாங்க, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். பார்த்தேன், சொப்னத்தில் பார்த்தேன், அழுகிறத பார்த்தேன். அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு தேவட வார்த்தையை கொடுத்துட்ருக்கேன். நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய மேய்ப்பன் யார்? உங்களை வழி நடத்துகிறவர் யார்? எனக்காக சொல்லாதீங்க, கர்த்தர் கேட்கட்டும். அல்லேலூயா. அம்மன இருக்கிறீங்க, அதை என்ன ஏற்றுக்கொள்ளலை, பரவாயில்ல, கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர் தான் என் மேய்ப்பன் சொல்கிறதுக்கு வாய் வரலை. ஏன்? உங்கள் சிந்தை இங்கே இல்லை, சம்திங். அதான் ப்ராப்ளமே. அதனால தான் கேட்குற பிரசங்கம் என்ன பண்ணுகிறது, வேலை செய்ய மாட்டேங்குது. மந்த நிலை, மந்த இருதயம். நாங்களாம் பல முறை சொல்லியிருக்கேன் நான், மேக்ஸ் சப்ஜெக்ட் அந்த 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 டைம் வந்துருச்சுன்னா, அந்த பீரியட் வந்துருச்சுன்னா, பின்னால் இருக்க 2 ரோ காலி ஆகிடும், ஃப்ரண்ட்டில் வந்துடுவோம். வாந்தானே அப்படி சிரிச்சுட்டே பார்த்து, சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். சரி, என்னப்பா எல்லாம் டெக்ஸ்ட் புக் கொண்டாந்துறீங்களா? சார் நீங்களே டெக்ஸ்ட் புக் சார், நீங்களே போடுங்க சார் கணக்கு. டேய் அப்படிலாம் இருக்காதீங்கடா. அன்பாக பேசினார், தயவாக பேசினார். ஒரு 20-30 மேக்ஸ் டெக்ஸ்ட் புக்கை வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்தார். டேய் இன்னைக்கு யாரெல்லாம் டெக்ஸ்ட் புக் கொண்டு வரலடா, இந்தாடா ஃப்ரீயா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ. யாருக்கு எனக்கு காசு தரல, ஏன் சம்பளத்துலேருந்து வாங்கி தந்திருக்கேன்டா, வச்சுக்கோ வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கிளாஸ் லீடர், அன்றைக்கி அந்த டெக்ஸ்ட் புக் வந்து 7 ரூபாவோ 8 ரூபா தான். நாங்கள் 10 ரூபான்னு கலெக்ட் பண்ணி வாத்தியிட்ட போய் கொடுத்தோம். வாட் இஸ் திஸ்? கத்திட்டாரு. இல்லை சார், நீங்கள் உங்கள் பணம். அப்போலாம் அன்றைக்கி வாத்தியாருக்கு 1400 சம்பளம், 78ஆம் வருஷம் 1400 சம்பளம். ஏன்னா நான் தான் அவருக்கு போய் பேங்க்லேருந்து ட்ரா பண்ணி கொண்டு வருவேன். அந்த சம்பளம் கவரை என் கையில் தான் கொடுப்பார். போய் பேங்க்கில் போடுங்க, ஒரு 50 ரூபா மணி ஆர்டர் பண்ணுங்க, ஒரு 75 ரூபா இந்த அட்ரஸ் மணி ஆர்டர் பண்ணுங்க. இதெல்லாம் நான் தான் பண்ணுவேன் நான் அந்த காலத்துலேயே. அப்போ எனக்கு வாத்தியருடைய வருமானம் தெரியும். 300 ரூபா செலவு பண்ணுவாருங்க அவர், டெக்ஸ்ட் புக் வாங்கி கொடுப்பார். ஒரு நல்லா உற்சாகப்படுத்தினார். ஒருவர் கூட மேக்ஸில் ஃபெயிலே கிடையாது. நமக்கு அல்ஜிப்ரா வராது, ஜிப்ரா வராது. ஆனால் அவரை உக்காந்து சொல்லி கொடுத்தா, ஓஹோ அல்ஜிப்ரா இதானா, ஒரு 10 ஃபார்முலா, பையார் ரூட் ஸ்கொயர், ஆமாம், எப்படி கோணம் எப்படி அளக்கணும் எல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு. பார்த்தா டே இதானடா பிடிச்சிட்டா. ஆமாம், இந்த இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் பார்த்தா மண்டை வீங்கியிருக்கும் மார்க்கு. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான். அல்லேலூயா, சோத்திரம். புரியுதா? ஆமாம், நமக்கு ரொம்ப ரோடு போட்டிருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் கீழேயும். ஆனால் இந்த இங்கிலீஷ் மேத்ஸில் மெச்சிக்கிற அளவுக்கு இருக்கும். பரவாயில்லையே என்று. ஆனால் கீழே இருக்கிறதெல்லாம் அதுதான் பிரிட்ஜு தான், சிவப்பு கலரில் பிரிட்ஜு போட்டிருப்பாங்க. நானே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றது. ஏன்னா என் பிள்ளைங்களாம் பெருசாக, டே நீங்களாம் போட்டுறாதீங்கடா. இப்போ இந்த காலத்தில் எல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் அப்பா அம்மாவுக்கு இதிலே வந்துடுது, எங்கே வாட்ஸ்அப்லேயே வந்துடுது. எங்கள் காலத்தில் கார்டை கொடுத்தா அடுத்த 10 நிமிஷத்தில் வாத்தியார் கையில் இருக்கான். டே என்னடான்னு, எங்கள் அப்பா வந்தார் சார் இப்போ தான், போட சொன்னால் போட்டுட்டு போயிட்டாரு வர அவரு. அந்த மாதிரிலாம் நாங்கள் படித்தோம், ஜாலியாக இருந்தோம். இன்றைக்கி அப்படிலாம் முடியாது. கவனமாக கேட்கணும், கவனமாக நீங்கள் வாழ்க்கையில் வாழணும். கர்த்தருடைய வருகை நாட்கள் வந்துருச்சு. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேள்வினாலே, தேவட வார்த்தையை கேட்கறதுனாலே விசுவாசம் உண்டாகும். இந்த விசுவாசம் எதற்குனா ரட்சிப்பு உண்டாக. இந்த விசுவாசம் எதற்கு? வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் செய்வதற்காக அல்ல, வீடு வாங்க வீடு கட்டல அதுக்கு இல்லை. இந்த விசுவாசம் எதற்காக என்றால், நீ கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. கடைசி பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி பரியந்த நீ ரட்சிப்பில் நிலைத்திருந்தால் உனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தை நீ அடைவாய். தேவன் ஆயத்தம் பண்ணிதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் மேலே விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும், தேவ வார்த்தை மேலே விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுத்த ஊழியக்காரர்களை நீ நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்வது, கர்த்தர் கொடுத்த தேவ மனிதர்களை நம்புகிறவன் சித்தி பெறுவான், அவன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தன் சுயமாய் நடக்கிறவன் விவேகி அல்ல, தன் சுயபுத்தின் மேல் சாகிறவன் விவேகி அல்ல. தேவன் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி
ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கவனமாய் கேட்கிறவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும். இந்த விசுவாசம் தான் உங்களை பரம கானானுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் ரோமர் 10:8 வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தை என்ன செய்யப்பட வேண்டும்? உன்னுடைய இருதயத்திலும் வாயிலும். இருதயத்தில் நிரம்பினால் வாய் பேசும். இருதயம் எதனால் நிரம்பி இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையினாலே. அல்லேலூயா. இப்போ நான் வெளியே நிற்கிறேன், ஒருத்தர்கிட்ட கேட்பேன்னு வைங்களேன், நீங்கள் என்னப்பா பிரசங்கம்? அது பாஸ்டர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்? சரீரம் அங்கே இருக்குது, ஆனால் ஆவி இங்கே இல்லை. சிலர் நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள், நித்திரையாக இருக்கிறார்கள். சிலர் நித்திரை மயக்கம், சிலர் நித்திரையாக இருக்கிறார்கள். நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணவே இல்லை, நீங்கள் ஆவிக்குள்ளாகுங்க. அல்லேலூயா. அது பெரிய கிருபை எங்களுக்கு. நானும் இப்போ நான் தூங்கிட்டேன்னு வைங்களேன், என்ன ஆகும்? பொத்துன்னு கீழே விழ வேண்டியதான். 108 போகிறதுக்கு தான் அந்த கதை வச்சிருக்கு போல. அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம். அப்படி ஒரு நாள் விழுந்தானே, 2 நாள் ஃபாஸ்டிங் இருந்து சுகர் கீழே இறங்கி போயிடுச்சு. ஆமாம், ஆனால் நல்லா தெரியுது, ஒரே சத்தம், ஒரே அதுதான். அன்றைக்கி தான் பார்த்தேன், எங்கள் அப்பா அந்த சுகர் கீழே போனால் என்னெல்லாம் வேலை பண்ணுதுன்னு. நிற்கவே முடியல, அப்படியே உக்காந்து சாஞ்சானா நின்று சாஞ்சானான்னு தெரியல, சுகர் இறங்கி போயிடுச்சு. அப்புறம் தான் வந்து சர்க்கரையும் உப்பும் போட்டு தண்ணி கொடுத்து ஏஞ்சி உக்காந்தானே. ஆனாலும் நமக்கு ஒரு வைராக்கியம், சாப்பிட போகிறதில்ல. பாசமாக தான் குடிங்கன்னுவாங்க. இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் கொடுத்துருக்குறாங்க, அது இருக்குது, குடிக்கணும். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ நம்ம சரீரத்திற்கு இவ்வளோ காரியம் என்றால் நம்ம ஆவிக்கு அநேக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த சரீரம் மண்ணாவோட மண்ணாக போயிடும். இந்த சரீரம் தேவ ராஜ்யத்துக்கு வராது. இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட நிலையில் ஒரு சரீரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் உள்ளான மனுஷன். அன்னைக்கு அந்த உள்ளான மனுஷன் வெளியரங்கமாகும், வெளியரங்கமான இந்த சரீரம் மறைந்து போகும். சொல்லுங்க. புரியல, நிறைய பேருக்கு தூக்கத்தில் இருக்கிறார்கள். வெளியான மனுஷன் மறைஞ்சு போய் உள்ளான மனுஷன் வெளிப்பட்டு, அதுதான் ஆண்டோட வரையில போக போகுது. அல்லேலூயா. இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே போகும். இந்த மண் சரீரத்துக்குள்ள கர்த்தர் ஒரு சரீரத்தை வைத்திருக்கிறார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அப்போ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படும். எதனால? வசனத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, விசுவாசத்தினாலே. இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட 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 பலத்தின் மேல் பலன், வல்லமையின் மேலே வல்லமை, கிருபையின் மேலே கிருபை, விசுவாசத்தின் மேல் விசுவாசம், மகிமையின் மேல் மகிமை அடைய 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 உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான்? பவர்ஃபுல்லாக இருப்பான். அல்லேலூயா. ஆமாம், அன்னைக்கு ஒரு அம்மா பார்த்தேன், அது உஃப்னா கீழே உழுதுற போல. அந்த மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க. நானும் பாஸ்டர் ஜெபம் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் சர்ச்சில் உட்காந்து. அந்த அம்மா, ஐயா தோத்திர ஐயா என்ன, ஆமாம் அங்கே உள்ளே போங்க, ஒரு வியாதியஸ்தர் வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா உள்ளே போய் இப்படி தான் அந்த அம்மா நடக்குது, இப்படி தான் நடக்குது. வயசான அம்மா, ஒரு 80 வயசு இருக்கும். வந்தோடனே அந்த அம்மா உள்ள ஜெபம் பண்ணுற சத்தம் கேட்குது. வெளியே நானும் பாஸ்டர் உட்காந்துருக்குறோம். அந்த அம்மா என்ன சத்தம்! ஏ அப்பா! அந்த அம்மா அந்த மாதிரி சத்தமே பட முடியாது. ஆனால் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் பலனாக இருக்கிறதுனால தான் அந்த அம்மா ஜெபம் பண்ணுது. அது உள்ள பேய் ஆடுது. ஐயா நான் வந்துட்டேன், துரத்த வந்துட்டியா? இப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், உள்ள அங்கே வேலை நடக்குதா, நீங்கள் போய் வா. நாம பாஸ்டர் 2 நிமிஷத்தில் ஆப்ரேஷன் முடிச்சு அந்த அம்மா வெளியே வந்துடுவாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? 2 நிமிஷத்தில்
பாஸ்டர் சொல்ற 2 நிமிஷத்தில் சரி வேலை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டே இருக்கோம். ஸோ ஏய் ஏதிரி இன்னும் சத்தம் வருது. ஏஞ்சி கையெல்லாம் உதறு. ரைட்டு வா பாஸ்டர். அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு 2 வார்த்தை சுவிசேஷம் சொல்லிட்டு அப்படியே உக்காரம்மா இந்த ஐயாட்ட பேசிட்டு வரேன். அந்த அம்மா இம்ட்டு போலாம் இருக்குது கண்ணகரேன்னு. அந்த அம்மா தக்காளி சைஸ் தான் ஒரு கொண்டை போட்டிருக்குங்க. அதான் பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் என்னான்னு. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்காங்க பாஸ்டர் இந்த அம்மா. எங்கள் அம்மா கூட இந்த அம்மா கிட்டத்தட்ட 60 வருஷமாக இருக்கிறாங்க பாஸ்டர் இந்த ஊழியத்தில். இந்த அம்மா எங்கள் அம்மா போயிட்டாங்க தேவராஜ்யத்தில். ஆனால் இந்த அம்மாவுக்கு நாங்கள் சர்ச்சில் ஒரு ரூம் கொடுத்துருக்குறோம். புருஷன் பிள்ளைங்க எல்லாம் இந்த அம்மாவை கை விட்டுட்டாங்க. இந்த அம்மா அஞ்ஞான மார்க்கத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ நாங்கள் சர்ச்சில் இடம் கொடுத்துருக்கோம். அந்த அம்மா உட்காந்து வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு நாங்கள் கொடுத்துட்றோம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாஸ்டர் 80 வயசுக்கு மேலே. அடேங்க அப்பா என்ன சத்தன்றீங்க. வெளியே வந்தோடனே பாஸ்டர் முடிச்சிட்டேன் பாஸ்டர். சரிம்மா போங்கம்மா. அந்த அம்மா வெளிப்புற மனுஷன் பலவீனமான மனுஷன். உள்ளான மனுஷனை நீங்கள் விசுவாசத்தை கொடுக்கும் பொழுது, உள்ளான மனுஷனுக்கு நீங்கள் ஆவியான ஒரு அபிஷேகத்தால் நிரப்பப்படும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான்? 100 வயசுல கம்பீரமாக இருப்பான். அந்த கம்பீரம் எதனால உண்டாகிறது? விசுவாசத்தினால் வருகிறது. இந்த விசுவாசம் எதனால் வருகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்கறனால உள்ளான மனுஷன் பலப்பட போகிறது. உள்ளான மனுஷன் தான் பறக்க போறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை உங்க மேலே கர்த்தர் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். இன்னும் கிருபை இல்லாதவர்கள் இன்னும் கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே கர்த்தர் சொல்கிறார், நீதிமான் பிழைப்பான். By faith you shall live. The righteous will live. நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அதிக விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, உன் வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். இதுதான் மெய்யான விசுவாசம். என்ன விசுவாசம்? என் இயேசு உயிரோடு எழுந்தார், மரணத்தை அவர் ஜெயம் எடுத்தார், மரணம் அவரை பிடிக்க முடியவில்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் இந்த நாட்களிலே கர்த்தர் தேவனுடைய மகிமை கொண்டு தேவனுடைய வல்லமையினாலே உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அவைகள் தேவனுடைய வழிகள் அல்ல. தேவனுடைய வழிகள் கரடு முரடானவைகள். இந்த பாட்டு பண்ண நடக்க முடியல டாடி, நடக்க முடிய. ஏம்மா நடக்க முடியல? கரடு முரடான பாதை. என்னையா பாட்டு? கரடு முரடான பாதையில் இயேசு நமக்கு முன்னால செல்கிறதால அவைகளை அவர் எல்லாவற்றையும் செம்மையாக்கி நடக்க வைக்கிறார். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இருக்க சந்ததியெல்லாம் யாரும் ஊழியம் செய்யறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. எல்லாம் பணம் சம்பாத்தியம் பண்ணணும், வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தரை சேவிக்கிறவர்களை கர்த்தர் சீமானாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவனை கர்த்தர் சீமானாய் மாற்றுவார். கர்த்தரை மாற்றம் பற்றிக்கொள்ளுவர்களுக்கு கர்த்தர் கானானையே கொடுப்பார். அல்லேலூயா. இங்க இருந்து ஒரு மண்ணு கூட கொண்டு போக முடியாது. அப்போலோ 14 நடந்த ஒரு ஆஸ்ட்ரானண்ட சென்னைக்கு வந்திருந்தார். அந்த கூட்டத்துக்கு அநேகர் போயிருந்தாங்க. அதில் நானும் ஒருவனாக போயிருந்தேன். சார்ல்ஸ் டியூக்ஸ் என்றதான அந்த ஆஸ்ட்ரானண்ட் சென்னை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியமில் இது நடந்தது. அப்போ சீஃப் மினிஸ்டரு, கவர்னரு, எல்லா மினிஸ்டர்ஸு எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போது அவர் நிலாவிலிருந்து கொண்டு வந்த ஒரு கல்லை காட்டினார். அது சொன்னார், என்னுடைய 16 நாள் பயணத்தினால் நிலாவில் இறங்கினேன்.
இந்த கல்லை கொண்டு வந்து காட்டினேன். ஏனென்றால் பிற்காலத்திலே அடுத்த சந்ததிக்கு இதை நான் வைத்து வைக்கிறேன். ஆனால் நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது பூமியில் இருந்து நான் வந்தேன் என்று காட்டுவதற்கு கல்லை கொண்டு போக முடியாது, ஆனால் உன்னை கொண்டு போகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டபடினால் என் இயேசுவே என்னை பரலோகம் கொண்டு போய் விடுவார். அதை சொல்லும் பொழுது எத்தனை பேர் அழுதாங்க தெரியுமா? What is the evidence that I was in the moon? This stone, this has been from the moon. ஆனா நான் அந்த பூமியில இருந்து நான் தேவ ராஜ்யத்துக்கு போகும் பொழுது நான் பூமிக்குரியவன் என்று சொல்வதற்கு ஒரு கல்லையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. தேவனுடைய ஜனமே, நீ இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிடும் பொழுது நீ வெட்கப்படும் போவதில்லை. அடுத்த வசனம், அடுத்த அந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. 9ஆம் வசனம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உன் இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு. தேவனுடைய மனிதன் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது, இந்த பிரசங்கத்தை கைக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்க கவனமாக கேட்கும் பொழுது, நீங்க அதன்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகிறது? விசுவாசம் உண்டாகி ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. 11ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசிக்காதவன், பிரசங்கத்தை கேட்கிறவன், கேட்காதவன், மறக்கிறவன், கை கொள்ளாதவன். நல்லதான் சொல்லுங்களேன். பேசக்கூடாது தீர்மானம் பண்ண வந்துட்டீங்களா? சொல்லுங்க. வசனத்தை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான். வசனத்தை விசுவாசிக்காதவன் தலை குனிவான். பிரசங்கத்தை கேட்கிறவன் வெட்கப்பட மாட்டான். பிரசங்கத்தை கேட்காதவன் பக்கத்தில் பார்த்து கேளுங்க. பக்கத்தில் காலம் பாருங்க. முதல்ல பாருங்க, தூக்க மயக்கத்தில் இருக்கிறாங்களா? நல்லா பாருங்களேன். அட என்ன பார்க்குறீங்க? என்ன பார்க்காதீங்க ஐயா. அங்கே பாருங்கள், எத்தனை சேர் காலியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நிரப்பலாம்ல. பிரதர் தனியாக விட்டிங்க, அவர் தனிமையில் இனிமையாக இருக்கிறார். சோதரம் கத்த நல்லவர். நம்ம சர்ச்சில் இந்த ஏப்ரல் மாதம் வந்தாலே அது ஒரு எல்லா ஊருக்கு போயிடும். நான் எந்த ஊருக்கு போவேன்னா, ஒரே ஊருக்கு, நம்ம ஊர் மேலே இருக்குது. நம்ம ஊர் எது? என் ஊர் பேர் காணான். அவர் பரமகாணன். அவர் போயிடுவார் திடீர்னு, பாஸ்டர் ஊருக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பாஸ்டர். என்னைக்காவது நான் சொல்லிடுறேன், நான் ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இந்த சண்டே நான் இருக்க மாட்டேன். 23 வருஷம் ஆச்சு, சொன்னதே கிடையாது. எந்த ஊருக்கும் போனது கிடையாது. போனால் ஊழியத்து நிமித்தம் பஞ்சாப் போவேன். அதுவும் கொரோனாக்கு அப்புறம் போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன அக்கா இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்க, தங்கச்சி சொந்தக்காரங்க, ஊருக்கு போகிறீங்க. நம்ம எந்த ஊரும் கிடையாது. பரமக்காணான் தான் எங்கள் ஊர். பரமக்காணான் தான் எங்கள் ஊர் சொல்கிறாங்க. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, நீங்களாம் ஊருக்கே போகாதுங்களா? பரவாயில்லையே. எல்லாம் இப்போ நம்ம கட்சி. இப்போ எனக்கு நான் எலெக்ஷன் ஓட்டு போட்டுருவீங்க தானே? சரி. பிரசங்கத்தை கேட்கிறவன், பிரசங்கத்தை மறக்கிறவன், பிரசங்கத்தை மறக்கிறவன், பிரசங்கத்தை மறக்கிறவன். அந்த மெசேஜை பக்கத்தில் இருக்க ஆளு சொல்லுங்க. தலை குனிந்து நடப்பான். தலை குனிந்து நடப்பான். லூக்கா 9:26 வாசிங்க. லூக்கா 9:26. என்னை குறித்தும், என்னை குறித்தும், என் வார்த்தைகளை குறித்தும். என்னை குறித்தும் சொல்லும்போது மரித்தோர்ந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவன் வாஸ்தவம் இல்லையா? அதான் அறிக்கை பண்ணாதவன். என்னை குறித்தும், என் வார்த்தைகளை குறித்தும், என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ
அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அல்லேலூயா. சோதரர், ஆண்டவருடைய வருகையில் இயேசுவை அறிக்கை பண்ணினவர்களும் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டவர்களும் ஆண்டுடைய வருகையில் நியாய தீர்ப்பில் வெட்கப்பட மாட்டாங்க. ஆனால் கர்த்தரை குறித்தும் தேவனுடைய வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுறானோ, எவன் மறக்கிறானோ, எவன் கை கொள்ளலையோ, எவன் பிரசங்க நேரத்தில் ஏனாதானோன்னு இருக்கிறானோ, அவன் வாழ்க்கையில் வெட்கம் வரும்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்லலை, எங்கள் அப்பா சொல்லலை. லூக்கா 9ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 26. லூக்கா 9:26 என்ன சொல்லுது? என்னை குறித்தும். நீங்கள் சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வெட்கப்படுவார்கள். சபைக்கு வரும்போது பைபிளோட வரணும். இன்னைக்கெல்லாம் நாங்கள் செல்ஃபோன்லேயே பார்த்துக்குறோம் பாஸ்டர். சரி, டைனிங் டேபிளில் செல்ஃபோன்லேயே சாப்பிடு போ. நீங்கள் மதியானம் வீட்டுக்கு போய் செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனே சோறு போடு. சோறு வரும், ஆனால் பிற்காலத்தில் வரும்னு நினைக்கிறேன். செல்ஃபோனே சாம்பார் ஊற்று. செல்ஃபோன் உனக்கு சாம்பார் ஊற்றும். செல்ஃபோன் எனக்கு சிக்கன் ஃப்ரை கொடுக்கும்போது அது சொல்லுங்க பார்க்கலாம், நானே வச்சுக்கிறேன் ஒன்று. நடக்குதுல்ல வீட்டில் சமையல். கடாபடான்னு சத்தம் வருதா கிச்சனில்? வருதா? வெங்காயம் அறுக்கப்படுதா, தக்காளி அறுக்கப்படுதா, இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் எடுத்து நம்ம மாறு கர்ற டர்றன்னு எல்லாம் ஓட்டு என்ன நடக்குது கிச்சனில்? வேலை நடக்குது. எதுக்கு? சும்மாவா? மென்டலா? சும்மா மிக்சியை ஓட்டுனுக்கிறாங்க. சும்மா மென்டலா? இல்லை, மதியம் சாப்பாடு உள்ளே இருக்கு, 7 மீட்டருக்கு உள்ளே இருக்கு. ஆமாம், 1/2 கிலோ அரிசிக்கு உள்ள வயிறு ரெடியாக இருக்கு. ஆள் பார்த்தா இப்படி தான் இருப்பான். தலான சைஸுக்கு கொண்டு வருவான் எங்கள் கம்பெனியில் சாப்பிட. நான் கேட்டேன், டேய் எப்படா அவ்வளோ சாப்பிட்ற? ரொம்ப நல்லா பழகுவாங்க. ஐயோ, இன்றைக்கெலாம் அவங்கள நினச்சி பார்க்குறேன், என்ன ஜாலியாக இருக்கும். ஆமாம், எப்படா இவ்வளோ சாப்பிட்றேன்? ஆனால் சில பேர்லாம் அண்ணான்னுவாங்க, சில பேர் சாருன்னுவாங்க. என்ன இதே பத்த மாட்டேங்குதுன்னு. டேய் எந்த சேர்த்து சாப்பிட்றா? எடுத்து போயிடுவான். திறந்து பார்த்தா உள்ள 2 சப்பாத்தி இருக்கும். அவன் கேட்பான், அண்ணா எப்படின்னா உயிர் வாழ்ற 2 சப்பாத்தி சாப்பிட்டு? எங்களுக்கெல்லாம் 15 கூட பத்தாதுன்னு. பார்த்தா இப்படி இவ்வளோதான் இருப்பான், வயிறே இருக்கா, பல்லி மாதிரி இருப்பான். அவ்வளோ சாடுவான். இப்படி இருக்கிற ஆளை பார்த்தா நிறைய சாடான்னு வைப்பான். டேய் வைக்காதரா, ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது. உன் விசுவாசத்தை பார்த்தா கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ சரீரத்திற்கு, எவ்வளோக்கு எவ்வளோ வசனத்தை கேட்கிறோமோ அது உன் ஆவிக்கு. கர்த்தருடைய வருகை நாட்களில் இந்த வசனம் உங்களுக்குள்ள நிறைவாக இருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்லை என்றால் நீ வெட்கத்தோடு இருக்க வேண்டும். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் 8:38. சில பிள்ளைங்களாம் அழகாக டைரி எழுதுதுங்க. டேய் ஆம்பளை பிள்ளைங்களா, எங்கடா அவங்க டைரி? வருதே பெருசு, இதில் வேறு டைரியா? எங்களுக்கு டைரி தான், அந்த டைரி தெரியாது, டைரியாக தான் தெரியணுமா? அடுத்த வாரம் ஒழுங்காக நோட் புக் கொண்டாந்து என்ன பண்ணணும்? ஒழுங்காக எழுதணும். யூத், நீங்கள் செல்ஃபோன்லாவது நீங்கள் இந்த நோட்ஸை எடுத்துங்க. வச்சுருங்களா? டைரி எழுதுறீங்களா? இந்த காலம் வாங்கி அந்த காலில் விட்டுற வேண்டியது, அதுக்கப்புறம் வெட்கத்தோடு நிற்க வேண்டியது. அப்படி இருக்கக்கூடாது. மார்க் 8
38 ஆதலால் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியிலே, விபச்சாரமும் பாவம் நிறைந்த இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும், என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ, எவன் வெட்கப்படாமல் அவனை குறித்து செய்கிறானோ, அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவனாய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இந்த விபச்சார சந்ததியிலே, பாவம் நிறைந்த இந்த சந்ததியிலே நீ இயேசு நல்லவர் என்று நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு கூட அநேகருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். நீ கேள்விப்பட்ட தெய்வமும், நீங்கள் கேள்விப்பட்ட தெய்வமும், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவும் மிக சீக்கிரமாய் வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படு. முடிஞ்சு போய் சுவிசேஷம் சொல்ற வேலை. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கேள்விப்பட்ட தெய்வமும், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவும் சீக்கிரமாய் வருகிறபடினாலே அவரை சந்திக்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மீன்காரிகிட்ட சொல்லுங்க, கீரகம்மா கிட்ட சொல்லுங்க, வீட்டை தண்ணிக்காரம் போடுறன்னு சொல்லுங்க, காய்கறி கடையில் போய் சொல்லுங்க, எங்கே போனாலும் சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமென். எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து குப்பை எடுக்க வருவாங்க. எப்பயாரும் என்ன வெளியே நின்று இருப்பாங்க. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா எப்படிம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. என்ன ஒரு நாள் டப்புன்னு நம்ம 2 முட்டியும் தொட்டுட்டாங்க. என்னம்மா ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா. யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க ஐயா, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. சொல்லுங்கம்மா, எத்தனை பிள்ளைங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன ஏது எல்லாம் விசாரித்து வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண தான் இந்த வார்த்தை சொன்னேன். நீங்கள் இப்பொழுது கேள்விப்பட்ட இப்பொழுது அந்த அம்மா இப்படி தான் சொன்னேன். நீங்கள் இப்பொழுது கேள்விப்பட்ட இயேசுவும், நான் ஆராதிக்கிற இயேசுவும் சீக்கிரமாக வருகிறபடினாலே நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. ஏன்னா ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணாதவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க கேள்விப்பட்ட இயேசுன்னு சொல்ல, நீங்க கேள்விப்பட்ட ஆண்டவரும், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவும் சீக்கிரம் அறிக்கை செய்யுங்க. அப்பொழுது வருகை நாட்களில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரசங்கத்தை கை கழுகிறவனும் அதை கேட்கிறவனும் பாக்கியவா. நீங்கள் அறிக்கை செய்யுங்க, சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன். ஆமா, ஏன் பிரசங்கத்தை கவனமா கேட்கணும்னா, குழந்தையாய் இருந்தேன், குழந்தைக்கேற்றவைகளை பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆமா, எப்படி புருஷராக முடியும்? பிரசங்கங்களை கேட்டு கை கொள்ளும் பொழுது நீங்கள் எல்லாம் மாறிடுறீங்க, புருஷராய் மாறிடுறீங்க. ஆமாம், கல்யாணத்துக்கு தகுதியாய் மாறிடுறீங்க. குழந்தை திருமணம் செய்ய நம்ம ஊரில் சட்டம் கிடையாது. ஆமாம், அந்த காலத்தில் 7 வயசு 8 வயசு 10 வயசு 12 வயசுலலாம் கல்யாணம் ஆகிடும். ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன் 12 வயசுலலாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்கய்யா. 12 வயசு, கர்த்தாவே என்ன! அது அந்த காலத்துடைய வழக்கம். ஆனால் இது இப்போ அப்படி இல்லை. திருமணத்துக்கு ஏற்ற வயது எத்தனை வயசு? அதுக்கு முன்னாலே நம்ம ஆளுங்க எல்லாம் ஓவர் டேக் பண்ணிடுறாங்க. ஏன்டா 21 போட்டான்னு கேட்குறாங்க. ஏன் எத்தனை வயசு போடணுன்னு? 15 வயசில் போதும் மாஸ்டர் என்றாங்க. உலகம் எவனோ ஒருத்தன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் 10 வயசு ஒரு பிள்ளை கர்ப்பமாகி குழந்தையும் பிறந்துடுச்சு, பேப்பரில் வந்தது. 10 வயசு பிள்ளை. அப்பா கர்த்தாவே, உலகம் அதான் ஆண்டவர் சொல்ற, கடைசி நாட்களில் பாவமும் விபச்சாரமும் நிறைந்த காலங்கள். இந்த காலத்தில் அவங்களுக்கு அறியாமல் செய்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கர்ப்புனா என்னன்னு தெரியாது. கர்ப்பு என்பது பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, கர்ப்பு என்பது ஆண்களுக்கும் உண்டு. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? கல்ல முழங்கிட்டீங்களா? கல்யாணத்துக்கு முன்னால் எங்கே என்ன போயிச்சா வண்டி? கல்யாணத்துக்கு முன்னால் ஆமாம் செக்ஷுவல் லைஃப் இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரே மனைவி ஒரே புருஷன். அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லல பார்த்தியா? என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எங்கேயாவது வண்டி ட்ராக் போயிச்சான்னு பாருங்க, மாறிச்சான்னு பாருங்க.
ஆண்டோட வருகையிலே போகணும். கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கற்பை நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்போது பிரசங்கத்தை கவனமாக கேட்டு கை கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். என்ன உண்டாகும்? ஆவிக்குரிய வளர்ச்சி. வளர்ச்சி முதிர்ச்சி. முதிர்ச்சி உண்டான உடனே உங்கள் அம்மா அப்பா நல்ல ஒரு பொண்ணை பார்க்கலாமே, நல்ல ஒரு பையனை பார்க்கலாமே. எதனால்? முதிர்ச்சினால. வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி நின்று போச்சு. பாஸ்டர் பையனுக்கு 25 வயசு ஆகுது பாஸ்டர், 26 வயசில் கல்யாணம் பண்ணிடணும் பாஸ்டர். சில பெற்றோர் பாஸ்டர் பிள்ளை 22, 23, 24 வயசு ஆகிடுச்சு, நல்ல ஒரு மாப்பிள்ளையை பாருங்க. அது அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் வேலை கிடையாது, அது பெற்றோருடைய வேலை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா, நீங்கள் தேவ சித்தம் இருந்துன்னா நீங்கள் தேடியே போக வேண்டாம், கர்த்தர் அனுப்பி கொடுப்பார். என் வாழ்க்கையில் இது நடந்தது. தேவ பிரசனத்துன்னு சொல்ல, நாங்கள் தேடியே போகலை, கர்த்தரே அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? வயிற்றுச்சலாக இருக்கா? ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரும், வரும். நல்ல மன பெண்ணை கர்த்தர் கொடுப்பார். அதுக்கு முன்னாடி நீ போய் கிளம்பி ராக்கெட் கிளம்பி போயிடாத. கிளம்பி போயிட்டீங்கன்னா தேவ சித்தம் இல்லை. லவ் பண்ணு, ஒரு 30 வயசு மேலே பண்ணு. புரியலையா? ஆமாம், இது 20 வயசுலேயே எட்டி பார்க்குறது. சில வயசு கோளாறு, இந்த 14, 15 வயசுலே அது ஒரு வயசு கோளாறு. அந்த வயசு கோளாறில் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், எனக்கு அந்த பையன் தான் வேணும், தோலை உரிச்சிடுவார் ஆண்டவர். படித்து வேலைக்கு வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கணும், வருகைக்கு ஆயத்தமாகணும், நல்ல வேலையில் செட்டில் ஆகணும், மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். எனக்குலாம் அதான் ஆசை. கலெக்டராக மாறணும். கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாலே வேலை முடிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ரொம்ப கனவு. ஐயோ, நம்ம சர்ச்சில் ஒரு கலெக்டர் வரணும், ஆண்டவர் காட்டினார், இந்த பிள்ளை கலெக்டர் தானே. மிஸ் ஆகி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா ஜட்ஜாக வரணும். திருநெல்வேலியில் ஒரு சர்ச்சில் அது மாதிரி தான் 2002ஆம் வருஷம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இதான் சொன்னேன். சும்மா அந்த வாலிபர்லாம் மண் வெட்டி பிடிச்சேன், வயலில் வேலை செஞ்சேன், அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, நல்லா வேலை செய்யுங்க. சர்ச்சில் ஒரு 4 ஜட்ஜி இருக்கணும், ஒரு 5-6 டாக்டர்ஸ் இருக்கணும், கலெக்டர்ஸ்லாம் இருக்கணும்னு. இன்றைக்கி பாஸ்டர் ரத்னபால் சர்ச்சில் இது அன்றைக்கி பிரசங்கம் பண்ணப்பட்டது, பேரோடு சொல்கிறேன். இன்றைக்கி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு. அன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணப்போ அந்த சர்ச்சில் வெறுமனே ஒரு 500 பேர் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி 10,000 பேர் 15,000 பேர் இருக்காங்க. அன்றைக்கி வாலிபர்கள்லாம் சொன்னேன் இதுதான். நம்ம ஆளுங்க இப்போ வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் பொண்ணு படம் போடுறது, ஊரை சுற்றுறது, மீன்ஸ் போடுறது, வாட்ஸ்அப் போடுறது, போட்டு எல்லாம் கெட்டு போய் குட்டிச்சவராக இருக்குது. இதில் வேறு கம்யூனின்னு வேறு நாசமாக போகிறதுக்கு தான் அது வழங்காது. பரிசுத்தமாக இருக்கணும். அதிக கேடு உண்டாகும்படி நீங்கள் ரட்சிப்பு இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே அந்த கரு உண்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு வீக் 40 வாரம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ், ஒவ்வொரு நிலை இருக்கிறது. 7 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் பிள்ளை உள்ள உருள, இன்னும் பிள்ளை ஒன்றுமே இல்லைன்னா என்னம்மா பண்ணுவீங்க? டாக்டர் சொல்லுங்க, இது என்ன டாக்டர்? சிரிக்கிற டாக்டர். என்ன பண்ணுவீங்கம்மா? ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஹார்ட் பீட் இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க? அறுத்து எடுத்துட வேண்டியதான், புட்டிங்க எடுத்துட வேண்டியதான். இது இறந்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி தான் நிறைய சர்ச்சைக்கு வருது போது, ஒரு ஹார்ட் பீட் கிடையாது, ஒன்றும் வாயை திறக்கிறது கிடையாது, இன்னும் ஒரு வளர்ச்சி கிடையாது. இது எப்படி கல்யாணத்துக்கு போவோம்? நம்ம கல்யாணம் யாரோட? யாரோட? மணவாளனுடைய நாம் திருமணம் பண்ண போகிறோம். இந்த சப்ஜெக்ட்லாம் புரியல, ரொம்ப டீப்பாக போத பாஸ்டர். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். வளர்ச்சி அடைஞ்சவங்க தான் திருமணம், வளராதவங்களுக்கு திருமணம். இன்னும் குழந்தையாக இருக்கிறேன், இன்னும் குழந்தைக்கு ஏற்றவர்களை
சாப்பிடுகிறேன், இன்னும் பாலை உண்ணுகிறேன், இன்னும் கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பாராக, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் உன் ஆத்துமாவை பிழைக்க செய்வாராக. ரொம்ப அட்டகாசங்க. இப்போ ரொம்பலாம் வாழ மடக்கி சுருக்கி வச்சிருக்கிற ஒட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆனால் சப்ஜெக்ட் இருங்க, சப்ஜெக்டில் இருங்க, வச்சு வெளியே போயிடாதீங்க. இப்படி சொல்லி 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 கூட்டம் அங்கே போய் சேர்ந்து 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 ஆமாம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு கூட்டம் இருக்க வளர்ச்சி இல்லை, கூட்டம் இருக்க திருமணத்துக்கு வளர்த்து கொண்டு வரல. மணவாட்டியை கொண்டு போய் எங்கே நிறுத்தணும்? மணவாளன் கொண்டு போயிடணும். மணவாட்டி எப்போ வருது? வளர்ந்து முதிர்ச்சி. அருமையான தேவனுடைய ஜனமே, சில வசனங்களை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன். 1 பேதுரு 2:2 வாசிக்கிறோம். சரி, அந்த 1 கொரிந்தியர் 13:11 வாசிங்க. பிரசங்கத்தை நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். பேச்சு இன்னும் குழந்தையாவே இருக்குதுப்பா, வளர்ச்சி இல்லை. மணவாளன் ஏற்றுக்கொள்வாரா? மணவாளன் ஒரு 25 வயசில் ஒரு மணவாளன் உட்காந்துருக்கிறாரு. பொண்ணு வருது, தூக்கின்னு வராங்க. 4 வயசு பொண்ணு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த 4 வயசு பிள்ளைக்கு ரீத்து வெயில், ஆமாம் கவுன் கீவன்லாம் ஷூலாம் போட்டு கொண்டு வந்து அம்மா தூக்கின்னு வராங்க. 25 வயசு மாப்பிள்ளை ஏற்றுக்கொள்வாரா? ஓ, நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க போல, கவலைப்படாதீங்க, நான் அடுத்த வாரம் ஒரு 5 வயசு பையனை கொண்டு வந்துடுறேன். ஜெயிலுக்கு தான் போகணும். சொல்லுங்கள், வளர்ச்சி இல்லாதவர்கள், முதிர்ச்சி இல்லாதவர்கள் பேச்சு மாறாது. பேச்சு மாறணும். குழந்தையை போல சிந்தித்தேன். சிந்தனை என்ன இருக்கு? சிந்தனையில் வளர்ச்சி இருக்கணும், வளர்ச்சியும் இருக்கணும், முதிர்ச்சியும் இருக்கணும். அடுத்தது, குழந்தையை போல யோசித்தேன். குழந்தையை போல என்ன செஞ்சேன்? யோசித்தேன். யோசனையில் மாறணும். அடுத்தது, நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தைக்கு ஏற்றவைகளை என்ன செய்யணும்? ஒழிக்கணும். சொல்லுங்க, குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழிச்சாதான் மணவாளன்கிட்ட திருமணத்துக்கு போக முடியும். குழந்தைக்கு ஏற்றவைகளை இன்னும் அதே பேச்சு, இன்னும் அதே சிந்தை, அதே வார்த்தை, அதே லைஃப் ஸ்டைல், அதுவே அதே தான். வீட்டில் சண்டை, வெளியே சண்டை, பொறாமை, எதிர்த்து பேசுறது, சசத்தை கேட்கறது கிடையாது, சபைக்கு லேட்டு, காலையில் வந்தால் சாயங்காலம் வர்றது கிடையாது. இது இப்படியே போயிட்டுருக்குன்னு வைங்க. இன்னும் குழந்தை கொண்டு போய் மணவாளன்ட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது. இந்த க்ரஷ்ஷுன்னு ஒன்று வச்சுருக்காங்க தெரியுமா ஸ்கூலில்? அந்த க்ரஷ்ஷு பார்த்தா காலையில் 10 மணிக்கு தான், அது 10 மணிக்கோ 9:30 மணிக்கோ, அப்புறம் 11:30 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துடணுமா. அது குழந்தை. இந்த குழந்தைலாம் 9:30 தான் வரும். 9:30, 9:45 குழந்தை. இன்னும் அது என்ன செய்யலை? என்ன கம்முன்னு இருக்கிறீங்க? சொல்லுங்க, வளர்ச்சி இன்னும் வரல. உங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை, வளரல. அது அப்படி தான் இருக்கும். அது க்ரஷ்ஷில் இருக்கிறது. அந்த ஹை ஸ்கூல் வந்ததுக்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. நான் ஒரு ஸ்கூலில் அன்றைக்கி போய் உக்காந்து, நான் அதை ஸ்கூலில் உக்காந்துருந்தேன். அப்போது அந்த ஹெட் மாஸ்டர் பெரம்போட நிற்கிறார். இப்போ இந்த காலத்தில் இது நடக்குது. நான் கேட்டேன், ஏன்னா அடிச்சு விட்டிங்கன்னா அப்புறம் அப்பா அம்மா வந்து நான் இல்லை 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 எங்கள் ஸ்கூலு வேறு, நாங்கள் அதெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டோம். பேரண்ட்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் செய்ய மாட்டோம். பேரண்ட்ஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம், ஸ்ட்ரிக்டாக இருப்போம். வி டீச் பைபிள், வி டூ ப்ரேயர்ஸ், பட் வில் நெவர் கன்வெர்ட். டெய்லி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணு. 1500 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் வெல் டிசிப்ளின். ட்ரக்குக்கெல்லாம் உள்ள எந்த பேச்சும் கிடையாது. +1 15 பொம்பளை பிள்ளைங்க, 15 ஆம்பளை பிள்ளைங்க, 30 பேர் தான் ஒரு கிளாஸில். ஒவ்வொரு பீரியடுக்கு ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹெட் மாஸ்டர் ரொம்ப அவ்வளோ கண்டிஷனாக இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பாஸ்டர்
we have result for 15 years, 100% pass. இந்த 15 வருஷத்தில் எங்கள் ஸ்கூல்லேருந்து படித்தவங்க 9 கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க, 7 IPS, 2 IRS, more than 20-25 டாக்டர்ஸ். அவர் பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்கிறார். இதான் நாங்கள் கண்டிஷனாக இருந்தனால இந்த ஆண்டவர் கிருபையில் எங்கள் பள்ளிக்கூடத்தை நல்லா வச்சுருக்காங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வெயிட்டிங், வில் நெவர் டேக் டொனேஷன்ஸ். சேலம் பக்கத்தில் இருக்குது. அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் ஒரு கிறிஸ்தவம் கிடையாது. 30 ஏக்கர் ஸ்கூலை இந்த ஐயா கையில் கொடுத்துட்டார். இவன் இயேசுவை பின்பற்றுகிறவன், இவன் உண்மையாக இருப்பான். ஐயோ, அந்த ஃபவுண்டர் அவர் சொல்கிறார், பிரின்சிபல் சொல்கிறார், அந்த ஃபவுண்டர் அவருக்கு கிட்டத்தட்ட 86 வயசு ஆகுது. இவருக்கு இப்போ தான் 65-66 வயசு இருக்கும். வந்த உடனே கையை கட்டி தான் நின்று பேசுவாராம். ஏன்? அவருடைய கண்டிப்பை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய கண்டிப்பான அந்த அந்த வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தவர்கள் இன்னைக்கு நல்ல நிலையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், நான் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறேன். நான் இதன்படி நீங்கள் கை கொண்டால் நீங்கள் குழந்தைக்கு ஏற்றவர்களை ஒழித்து ஆண்டவரோடு நித்தியமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 24:13 வாசிப்போம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கத்தை கவனமாக கேளுங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. முடிவு பரியந்தம் நீ நிலைத்திருப்பீங்க. 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல், உலகம் உண்டான நாள் முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்பொழுது உண்டாகும். ஏன் உங்களுக்கு கண்டிப்பாய் சொல்கிறேன் என்றால், இந்த உபத்திரவத்துக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். இந்த உபத்திரவம் உங்களை வெட்கத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. கடைசி காலங்களிலே உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவித்திராத சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக ஈரானில் அணுகுண்டு தான் போடணும்னு ஒரு நிலைமை வந்துடுச்சு. அவங்க இந்த யுத்தம் இன்னும் ஒரு 10 நாள் தொடர்ந்து இருந்ததா இதுதான் நடந்திருக்கும். உலகம் முழுதும் அழிஞ்சிருக்குங்க. லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க, சபை ஜெபம் பண்ணிகிட்ருக்கு, விசுவாசிகள் கூடி கூடி ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே சபை இன்னும் பூவும் பிஞ்சுமா இருக்குது. அந்த பழம் பழுத்தாதான் ஆண்டவருடைய கை தூற்றுக்கூடைக்கு போகும். கோதுமை மணி தான் ஆண்டவருடைய தூற்றுக்கடைக்கு போகும். பதறு ஆண்டவருடைய தூற்றுக்கூடைக்கு போகாது. சபை இன்னைக்கு பதறாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷம் சாயங்காலம் இருக்கான்னு பார்த்தா எனக்கு இல்லை. ஆனாலும் இருக்கிறவங்கள வச்சு இந்த சத்தியத்தை சொல்லிடணும் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஜபம், வெள்ளிக்கிழமை ஜபம் சிலர், சனிக்கிழமை காலை உபவாசம் சிலர். ஆனால் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. கடந்த சில வருஷமாக சொன்னேன், வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பமாக வந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ அந்த நிலைமை மாறி இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மாதத்துக்கு ஒரு முறையாவது சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வருகையின் காலம் நெருங்கிக்கிட்டே வருது. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து குடும்பமாக ஜெபம் பண்ண சொன்னேன், அந்த காலம் முடிந்தது. செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்களுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மாதத்துக்கு ஒரு முறை சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக வந்து பானை போட்டுங்க, சேரை போடுங்க, கையை பிடிங்க. எவ்வளோ நேரம்? 10-15 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். இதுவரைக்கும் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு நடக்காத சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. இதில் நாம் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரம். இன்னும் குழந்தையாக இருந்தால் நாம் மணவாளனை சந்திக்க முடியாது. குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட வேண்டும். பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்கள், குழந்தைக்கு
ஏற்றவைகளை ஒழித்து விட வேண்டும். இன்னும் க்ரஷ்ஷிலே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. க்ரஷ்னா என்னது? பால்வாடி. இன்னும் பாலே கேட்கணும். பாஸ்டர் வர வர லேட்டாக முடிக்கிறாரு, வருகை நெருங்கிடுச்சு, எக்ஸாம் கிட்ட வர என்ன செய்வாங்க? கிளாஸ்லலாம், ஸ்கூலெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் 4 மணிக்கு ஸ்கூல் முடியுது, ஆனால் 9 மணிக்கு தான் பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்க. நீங்கள் டைமுக்கு முடிக்கணும் தான் என்னன்னா எனக்கும் ஆசை, ஆனால் ஆவியான இன்னும் வார்த்தையில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சிலருக்கு தான் அந்த வார்த்தை போகுது. இந்த பிரசங்கத்தை கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பிரசங்கத்தை கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் அவர்கள் கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் வெட்கப்படுவதில்லை, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். அந்த மேன்மை ஆண்டவர் நமக்கு கானானை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கானானுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். ஒரே நோக்கம், ஒரே சிந்தை, நான் கானானுக்குள்ளே போயிடணும். என் தலையை எடுத்தாலும் பரவாயில்ல, என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என்னை எப்படி ஏசினாலும் பரவாயில்ல, பேசிட்டு போட்டோம், குழந்தை தான் அழும். ஆனால் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அழகாக இருந்தது. நான் அப்பப்போ இதெல்லாம் கேட்பேன். உன்னை குறித்து யாராவது பேசுகிறாங்கன்னா பி சைலன்ஸ். when you know something good, talk about the good. that makes you a great success. உன்னை யாராவது பேசிட்டாங்கன்னா நீ மௌனமாக இரு. உனக்கு தெரிந்ததை, நன்மையானதை பிறருக்கு சொல்லு. அது உன்னை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகும். ஆமென். ஆண்டவர் உங்களை நல்ல கானானுக்குள்ளே கொண்டு போவார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதரை வைத்திருக்கிறார். அந்த தூதன் சொல்லுகிறதை செய்யுங்கள், கடைப்பிடியுங்கள், நிச்சயம் கானான் உண்டு. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இயேசுவே, பவுல் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனால் அநேகர் மறந்து விடுகிறோம். இது பிசாசுடைய பெரிய தந்திரம். 30, 60, 100 பலன் கொடுக்கணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த 30, 60, 100 பலன் கொடுக்குற அந்த கோதுமை மணி தான் ஆண்டவருடைய கையில் இருக்கிற தூற்றுக்கூடைக்கு போகுது. இல்லை என்ற ஒரு காரியத்தை கண்டு அழுவாதீங்க. என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் கலங்காதீங்க. நான் இப்படியே எத்தனை நாள் இருக்கிறது என்று நீங்கள் திட்டமிடாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் உள்ளங்கையிலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும். அந்த திட்டம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க, ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள உங்கள் வாழ்க்கையை கத்த சொல்லுகிறார். நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். நீ வெட்கப்படாமல் இருந்தால் போதும். வெட்கம் உங்களுக்குள்ள நீங்கள் அனுமதிக்காதீங்க. வெட்கத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. வெட்கத்துக்காக நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது உங்களுக்கு வெட்கம் தான் மிச்சம். நியாய தீர்ப்பினால நீங்கள் தலை குனிந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் சித்த நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் தேவன் மேலே விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை மேலே விசுவாசம், குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டு நான் கனி கொடுக்குற ஒரு மரமாக இருக்கணும். ஒரு சின்ன செடி கனி கொடுக்க முடியாது. அந்த செடி அது ஒரு மரமாக வளரணும். ஒரு மரம்தான் கனி கொடுக்க முடியும். ஒரு செடியால் கனி கொடுக்க முடியுமா? முடியாது. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது எந்த நன்மையும் உங்களுக்கு உண்டாகாது. நீங்கள் நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், உங்களுக்கு வெட்கம் இல்லாமல் இருக்கணும்னா குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதானே உங்கள் ஜெபம். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் நான் கேட்ட பிரசங்கத்தை நான் ஆண்டவரே மறந்து விடாதபடிக்கு, அதன்படி நடக்க, அதன்படி நான் கை கொள்ள, ஏனோதானோன் என்று நான் வாழாதபடிக்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த பரம கானானுக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இது வருகையின் காலம். ஹல்லேலூயா. வருகையின் காலம். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது வருகையின் காலமாக இருக்கிறபடினாலே குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து, எத்தனை நஷ்டங்கள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் இயேசுவை விடவே மாட்டேன்.
இயேசுவுக்காக வாழுவ, இயேசுவை குறித்து சொல்லுவ. நீ அறிந்திருக்கிற தெய்வமும் நான் ஆராதிக்கிற அதமாக இயேசு சீக்கிரமாய் வருகிறார். தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்ற வார்த்தை சூழரைக்க ஆரம்பிங்க. The day of judgment, the day of the Lord, ஆண்டவருடைய நாள், கர்த்தருடைய நாள் என்று வேதம் சொல்கிறது. அந்த நாளிலே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை தலை உயர பண்ணுவாய். நீ என்னை குறித்து சாட்சி சொன்னாய், நீ என்னை அறிக்கையிட்டாய் என்று சாட்சி இயேசு பிதாவின் முன்பதாக உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி சொல்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்காக எல்லாம் கரனை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாது. நான் ஒரு நாளும் ஆண்டவரே வெட்கத்தோடு நாங்கள் சமூகத்தில் நிற்கக்கூடாது. ஏனோ தானோ என்று நான் வாழக்கூடாது. If there is no spiritual growth, if there is no spiritual maturity, there will be shame. சில வருஷங்களுக்கு முன்பதாக இன்னிடத்தில் ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். அந்த பெண்ணுக்கு 22 வயது. இந்த பெற்றோர் அழுதோடு சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் பிள்ளை இன்னும் மெச்சூர் ஆகலை. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். இன்னும் பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த மாதவிடாய் இன்னும் வரலை. அழுதுட்டு சொன்னாங்க, நாங்களும் எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்துட்டோம், எல்லா டாக்டர்ஸும் மருந்து கொடுக்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க ஹார்மோனல் ப்ராப்ளம், மாத்திரை கொடுக்குறாங்க. 5 வருஷமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறோம், ஒன்றுமே நடக்கலை. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணும். இதெல்லாம் யூடியூப்பில் போட்டு பிரபலம் பண்ணலாம். அந்த குடும்பத்தை வர சொல்லி, அந்த பெண்ணை வர சொல்லி, இதெல்லாம் பண்ணி யூடியூப்பில் போடலாம். அது தேவையில்லை. கர்த்தருக்கு வேண்டிய பலனை கொடுக்கட்டும். 5 வருஷம் ட்ரீட்மெண்ட்டில் ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஜெபம் பண்ணி அவங்கள விசுவாசித்தாங்க, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. 4வது மாதம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாரு, கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாரு, கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஐயோ, மெச்சூரிட்டி இல்லாமல் நாங்கள் எப்படி இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்வோம்? இன்னும் அந்த பிள்ளை பியூபர்ட்டி அடையல. எல்லா பிள்ளைகளும் 8, 9, 10 வயசுலேயே பியூபர்ட்டி அடைஞ்சிடுறாங்க, முதிர்ச்சி நிலை வந்துடுறாங்க பெண் பிள்ளைகள். அந்த நாட்களில் பார்த்தா 12, 13 வயசில் தான். ஆனால் இப்போ காலத்தில் வாழ்க்கை முறை மாறிவிட்டது. வளர்ச்சி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, வளர்ச்சி, முதிர்ச்சி, இது இருந்தால் தான் மணவாளனை பார்க்க முடியும். வளர்ச்சி முதிர்ச்சி இல்லாத ஆவிக்குரிய ஜனமே, என் அருமை பிள்ளைகளே, ஒரு தாய் ஸ்தானத்தில் நான் உங்கள் நின்று கொண்டு இருக்கிறேன். வசனமாகிய இந்த ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கடினமாக இருக்கும், ஆனால் வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த ஆகாரம் ஜீரணமாகும். குழந்தையார்களுக்கு இது புரியவும் புரியாது, இது ஜீரணமும் ஆகாது. ஆனால் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கடினமான வார்த்தைகள் அல்ல, இந்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமாகுவதற்காக, இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசம் உண்டாவதற்காக, இந்த வார்த்தைகள் எல்லாம் நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஒப்பு கொடுத்தாங்கன்னா கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு பலன் தருவீராக, எனக்கு பலன் தருவீராக. வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள், வேலை செய்கிற இடத்துல நடக்கிற சம்பவங்கள், நீங்கள் படிக்கிற இடத்துல நடக்கிற சம்பவங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தக்கூடாது. ஒன்றில் நீங்கள் தலையை குனியக்கூடாது. ஆண்டவர் உங்கள் தலையை உயர பண்ணுவாராக. ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேலே இருப்பதாக. இதை ஏற்றுக்கொள்கிற கரண தட்டி மகிமை கர்த்தருக்கு செலுத்துங்க. ஓ ஜீசஸ், மகிமை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும்